லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் ஞாயிறு மறையுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு. மனம் தளராமல் மன்றாடுவோம். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் மாணவி ருச்சிகா. இவர் சண்டிகரில் உள்ள திருஇருதய பள்ளியில் 10ஆம் வகுப்பில் பயின்று வந்தார். அவரது தந்தை கிருக்கோத்ரா யூகோ வங்கியில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். ருச்சிகாவின் 10வது வயதில் அவருடைய அம்மா இறந்துவிட்டார். அவருக்கு ஆசி என்னும் ஒரு சகோதரர் இருந்தார். ருச்சிகா தனது நண்பர் ஆராதனா பிரகாசுடன் ஹரியானா லான் டென்னிஸ் அசோசியேஷனில் பயிற்சி பெறுவதற்காக சேர்ந்தார். இந்நிலையில் கடந்த 1990ஆம் ஆண்டில் ருச்சிகாவுக்கு 14 வயதே நிரம்பியிருந்த நிலையில் அவர் பயிற்சிக்கு செல்லும் நேரங்களில் அம்மாநில டிஜிபியாக இருந்த ரத்தோர் என்பவர் அவருக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுத்து வந்தார். இதனால் ருச்சிகா காவல்துறை அதிகாரியான ரத்தோருக்கு எதிராக புகார் அளித்தார். இதன் காரணமாக ருச்சிகாவுடன் அவரது குடும்பத்துக்கும் சேர்த்து ரத்தோர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தார். இதனால் மனமுடைந்த ருச்சிகா 1993ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. 19 ஆண்டுகள், 40 ஒத்திவைப்புகள், 400க்கு மேற்பட்ட விசாரணைகள் என தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது இந்த வழக்கு. இறுதியாக 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாளன்று நீதிமன்றம் இறுதியாக இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. இந்திய தண்டனை சட்டம் 354 பிரிவின் கீழ் ரத்தோரை குற்றவாளி என்று அறிவித்து அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்தது. ஆனாலும் அவர் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். ரத்தோருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அதிகரிக்க கோரி ருச்சிகாவின் பெற்றோர் சண்டிகர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் அதே வேளையில் தனக்கு வழங்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி ரத்தோரும் இதே நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி குல்பீர் சிங் ரத்தோரின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் அவருக்கு வழங்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை 1.5 ஆண்டுகளாக உயர்த்தியதுடன் அவரை உடனடியாக சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து ரத்தோர் சண்டிகரில் உள்ள புராயில் சிறையில் அடைக்கப்பட்டார். ருச்சிகாவின் தோழி ஆராதனா என்பவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரத்தோரின் பாலியல் சீண்டல்கள் குறித்த தகவல்களை வெளியிட்டதால் தான் இந்த விவகாரம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. நீதிக்கான இந்த போராட்டத்தில் ருச்சிகாவின் தந்தை மற்றும் ருச்சிகாவின் தோழி ஆராதனாவின் பெற்றோர் ஆகிய இரு குடும்பத்தாரும் இறுதி வரை மனந்தளராமல் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியதால் தான் அவர்களால் இந்த வழக்கில் வெற்றி பெற முடிந்தது. அன்பானவர்களே, பொதுக்காலத்தின் 29ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நீதிக்கான போராட்டத்தில் இறை நம்பிக்கையுடன் தொடர்ந்து மனந்தளராமல் போராட வேண்டும் என்ற உயரிய கருத்தை முன்வைக்கின்றன. இப்போது இது குறித்து விளக்கும் நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர்,
நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, இயேசு கூறும் இந்த ஓமையில் நமது அன்றாட வாழ்வில் நீதிக்கான போராட்டத்தில் நாம் விடாமுயற்சியுடன் துணிந்து போராட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறார். அதிலும் குறிப்பாக நேர்மையற்ற இவ்வுலக நடுவர்களே பல நேரங்களில் நமக்கு நீதி வழங்கும் போது கடவுள் தன்னை நோக்கி குரல் எழுப்பும் அவர்தம் அடியவரை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று கூறுகின்றார் இயேசு. இம்மறைவுரையின் தொடக்கத்தில் நாம் கேட்ட ருச்சிகாவின் வாழ்வு இயேசு கூறும் இந்த ஓமைக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது. பிரியமானவர்களே, கோவை புதூரில் உள்ள அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு முதல் வியாழன் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். திருப்பலியின் இறுதியில் நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. அது முடிந்ததும் பக்தர்கள் சாட்சி சொல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பலர் வந்து சாட்சி சொல்லிவிட்டு போனார்கள். அப்போது பெண் ஒருவர் பச்சிளம் குழந்தை ஒன்றை கையில் ஏந்தியவாறு சாட்சி சொல்ல வந்தார். நான் ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, வேறு மதத்தைச் சேர்ந்தவள். எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் எனக்கு குழந்தை பேறு கிடைக்கவில்லை. இதனால் எனது வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. ஆனால் என் கணவர் மட்டும் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதனால் துயரங்கள் மத்தியிலும் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் கிறிஸ்தவ பெண் ஒருவரை நான் எதேச்சையாக சந்திக்க நேரிட்டது. அப்போது குழந்தை பாக்கியமற்ற எனது நிலை பற்றி அவரிடம் எடுத்து கூறினேன். உடனே அவர், அக்கா, கோவை புதூரில் உள்ள குழந்தை இயேசு கோவிலுக்கு போய் ஜெபம் செய்யுங்கள். அற்புத குழந்தை இயேசு உங்கள் குறைகளை போக்கி உங்களுக்கு குழந்தை வரம் அருள்வார். நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று என்னிடம் கூறினார். அப்போதிலிருந்து இந்த அற்புத குழந்தை இயேசு கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழன் என்று வரத் தொடங்கினேன். 3 ஆண்டுகளாக மனந்தளராமல் விடாமல் தொடர்ந்து வந்தேன். அற்புத குழந்தை இயேசுவே, என்னை பாருங்கள், எனக்கு ஏற்பட்டுள்ள அவமானத்தை போக்குங்கள், நீங்களே என் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்திடுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தேன். சரியாக 3 ஆண்டுகள் கழித்து இப்போது எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அற்புத குழந்தை இயேசுவே எனக்கு குழந்தையாக வந்து பிறந்துள்ளார் என்று கூறி ஆனந்த கண்ணீர் வடித்தார் அப்பெண். அன்பர்களே, நமது தமிழகத்தின் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பலரிடம் நான் பேசியிருக்கின்றேன். அவர்களில் பலர், சாமி, நான் பல ஆண்டுகளாக மாதா கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். மாதா கண்டிப்பா என் தேவையை நிறைவேற்றுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இத்தனை ஆண்டுகளா பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன் என்று ஆழமான நம்பிக்கையுடன் பேசியதை கேட்டிருக்கின்றேன். யானையின் நம்பிக்கை அதன் தும்பிக்கையில் இருப்பது போல மனிதரின் நம்பிக்கை இறைவனில் இருக்க வேண்டும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா பழைய ஏற்பாட்டில் உள்ள சாமுவேல் முதல் புத்தகத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது. எல்கானா என்பவருக்கு அன்னா, பெனின்னா என்ற 2 மனைவியர். இவர்களில் முதல் மனைவிக்கு குழந்தை பேறு கிடைத்தது. ஆனால் அவரது 2வது மனைவியான அன்னா குழந்தை பேறு இல்லா நிலையில் முதல் மனைவியால் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டார். ஆனாலும் அன்னா மனம் தளராமல் தினமும் ஆலயம் சென்று இறைவனிடம் வேண்டுதல் செய்து வந்தார். படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவுகூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரானால் அவனை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்ற அன்னாவின் தொடர் வேண்டுதல் இறைவனால் கேட்கப்பட்டு சாமுவேல் என்ற ஆண் குழந்தையை கடவுள் அவருக்கு பரிசாக கொடுக்கிறார். அக்குழந்தையை பிற்காலத்தில் இறைவாக்கினராக மாற்றுகின்றார் கடவுள். அன்பர்களே, புதிய ஏற்பாட்டில் வரி தண்டுபவரான சக்கேயுவின் வாழ்வை பார்க்கின்றோம்.
எப்படியும் இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து அவர் எடுக்கின்ற மனம் தளராத முயற்சியின் பயனாக இயேசுவே அவருடைய வீட்டிற்கு சென்று அவரோடு தங்குகின்றார், உணவருந்துகின்றார், அவரை ஆசீர்வதிக்கின்றார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். தாய் கூட அழுகின்ற பிள்ளைக்குத்தானே பசியென்று பரிவோடு பாலூட்ட வருவாள். உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன்வந்து நின்றால்தான் முகம் காட்டும். இங்கே மனதுக்குள் பல கோடி நினைவுகள் இருந்தாலும் உதடுகள் திறந்தால்தான் உதவிகள் பெறக்கூடும் என்கிறார் ஒரு கவிஞர். இன்றைய முதல் வாசகத்தில் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் இடையே நிகழ்கின்ற போரில் தொடர் வேண்டல்தான் அவர்களுக்கு வெற்றியை பெற்று தருகிறது. மோசே தன் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் என்று வாசிக்கின்றோம். இதில் முக்கியமான விடயம் ஒன்று பொதிந்து கிடக்கின்றது. அதாவது, நமது கிறிஸ்தவ வாழ்வில் கடவுள் மீதான நமது நம்பிக்கை குறையும் போதெல்லாம் தோல்வி நம்மை கீழே விழச் செய்கிறது. ஆனால் அதே வேளையில் கடவுள் மீதான நமது நம்பிக்கை வளரும் போதெல்லாம் வெற்றி நம்மை தலைநிமிரச் செய்கிறது என்பதுதான். அன்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் திமோத்தேயுக்கு கூறும் அறிவுரையில், நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது என்ற வார்த்தைகள் வழியாக நாம் கற்றுக்கொண்ட திருமறை நூல்கள் நம்மை மென்மேலும் இறை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். முயற்சியை எவனொருவன் கைவிடுகிறானோ அப்போதே அவன் திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்கிறார் அறிஞர் எமர்சன். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குறள் வழியாக முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும், முயற்சி இல்லாதிருந்தால் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் என்று திருவள்ளுவரும் முயற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது நம்பிக்கை போராட்டத்தில் நாம் மனம் தளராமல் இறுதி வரை உறுதியோடு நின்று போராட வேண்டும். இத்தகைய இறை அருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும், நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் இதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. மனம் தளராமல் மன்றாடுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். புனிதர் பட்டம் பெற்ற முதல் தம்பதியினராக புனித லூயிஸ் மற்றும் ஜெலி மார்ட்டின் தம்பதியினர் விளங்குகின்றனர் என்றும், திருமணத்தை புனிதத்திற்கான பாதையாக எடுத்துக் காட்டுவதால் இவர்கள் வாழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 18 சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்படும் குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் பெற்றோர்களான புனித லூயிஸ் மற்றும் ஜெலி மார்ட்டின் ஆகியோருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வாழ்த்துச் செய்தியானது சீஸ் மறைமாவட்ட ஆயர் ப்ரூனோ ஃபெலித் அவர்களுக்கு பிரெஞ்சு மொழியில் அனுப்பப்பட்டுள்ளது. கடவுளால் அழைக்கப்படும் ஆண்களும் பெண்களும் ஒன்றிணையும் திருமணம் மிகவும் உன்னதமானது, உயர்ந்தது என்றும் திருமணத்தின் வழியாக திருமணத்தினால் தாங்கள் புனிதர்களாக மாற முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் லூயிஸ் மற்றும் ஜெலி என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அவர்களின் திருமணம் ஒன்றாக ஒரு பயணத்தின் தொடக்க புள்ளியாக கருதப்பட வேண்டும் என்பதை லூயிஸும் ஜெலியும் நன்கு புரிந்து கொண்டனர் என்ற கர்தினால் மார்ட்டின் அவர்களின் கருத்துக்களை நினைவுகூர்ந்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இறைவனின் பார்வையில் மகிழ்ச்சி மற்றும் சோதனையான தருணங்களில் ஓர் அழகான மற்றும் நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கான உண்மையான விருப்பம், தாராள மனப்பான்மை கொண்ட ஆன்மாக்களுக்கு அலென்சோனின் புனித தம்பதியினர் ஒரு பிரகாசமான மற்றும் ஊக்கமளிக்கின்ற மாதிரிகையாக விளங்குகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்பங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள், தேர்வு செய்தல்கள் போன்றவற்றின் மையத்தில் இயேசுவை வைத்து செயல்பட அறிவுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், குழந்தைகள் இறைவனுடைய எல்லையற்ற அன்பையும் மென்மையையும் கண்டறிய உதவ வேண்டும் என்றும், அவருக்கு தகுதியான விதத்தில் குழந்தைகளும் அவரை அன்பு செய்ய முயற்சிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. மக்களை அடிமைப்படுத்தி நசுக்குபவர்களின் மனப்பான்மை கடவுளிடமிருந்து அதிக தொலைவில் உள்ளது. அது ஒரு பெரிய பாவம், மிகவும் கடுமையானது என்றும், வட்டி குடும்பங்களுக்கு நெருக்கடியை கொண்டு வரக்கூடும், மனதையும் இதயத்தையும் சோர்வடையச் செய்து தற்கொலையை ஒரே வழி என்று மக்களை நினைக்க வைக்கும் அளவுக்கு சோர்வடையச் செய்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 18 சனிக்கிழமையன்று வத்திக்கானின் கிளெமென்டினா அறையில் தேசிய வட்டி எதிர்ப்புச் சங்க உறுப்பினர்கள் ஏறக்குறைய 150 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், கடந்த 30 ஆண்டுகளாக பல மக்கள் மற்றும் பல குடும்பங்களின் வாழ்க்கையில் பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராட உழைத்து வரும் அவர்களின் அர்ப்பணிப்புள்ள பணிக்கு தனது நன்றியினை தெரிவித்தார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்ற எசாயா இறைவாக்கினரின் வரிகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், விவிலியத்தில் இறைவனும் இறைவாக்கினர்கள் வழியாக சுரண்டல் மற்றும் ஏழைகளுக்கு ஊறு விளைவிக்கும் இந்த அநீதியை சுட்டிக் காட்டுகின்றார் என்றும் கூறினார். வட்டி வாங்குவதை ஊக்கப்படுத்தவும் இந்நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உறுதி பூண்டுள்ளவர்களின் பணி மிகவும் மதிப்புமிக்கது என்றும், யூபிலியாண்டின் உணர்வு மற்றும் நடைமுறையுடன் இத்தகையவர்களின் பணி ஒத்துப்போகிறது, எதிர்நோக்கின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை. அமைதிக்காக உழைப்பதற்கும் மற்றவரின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கும் அனைவரும் செழிக்க அனுமதிக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதில் ஒத்துழைப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சி மற்றும் தன்னலமற்ற தன்மை தேவை என்றும், அமைதியை அடைவதற்கு மன்னிப்பு அவசியம் என்றும் இயேசு நமக்கு கற்பிக்கிறார் என கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 17 வெள்ளியன்று மாலை ரோமின் ஓஸ்தியா கடற்கரையில் அமைதி பயிற்சி கப்பலான MED 25 பெல் எஸ்போயரில் பயிற்சி பெறும் மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஏறக்குறைய 200 இளைஞர்களுடன் மத்திய தரைக்கடலில் 8 மாதங்கள் பயணம் செய்து 30 துறைமுகங்களை பார்வையிட்ட பயிற்சி கப்பலானது அதன் பயணத்தின் முடிவை நெருங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் தேசிய இனங்களை அடையாளப்படுத்தும் ஒரு தனித்துவமான இளைஞர் குழுவை ஒருங்கிணைத்து ஒருவருக்கொருவர் இணைவதற்கும் பல்வேறு தலைப்புகளை பற்றி விவாதிப்பதற்கும் குழு பணிகளில் பங்கேற்பதற்கும் வாய்ப்பளித்துள்ளது என்றும் கூறினார். அக்டோபர் 19 ஞாயிறன்று துருக்கியாவை சார்ந்த பேராயர் இஞ்ஞாசியோ மலோயன், பாப்புவா நியூகினியைச் சார்ந்த பீட்டர் தோரோத், அருள் சகோதரி வின்சென்சா மரிய பொலோனி, அருள் சகோதரி மரியா கார்மென் ரென்டிலஸ் மார்டினஸ், அருள் சகோதரி மரிய த்ரொங்காத்தி, வெனிசுலாவைச் சார்ந்த மருத்துவர் என அழைக்கப்படும் ஜோஸ் கிரெகோரியோ ஹெர்னான்ஸ் சிஸ்னரோஸ், பர்த்தலோ லோங்கோ ஆகியோர் புனிதர் பட்டம் பெற இருக்கின்றனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பானது நிறைவு பெற இருக்கின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.